3 முக்கியமான கூறுகள்: சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, அரசியல் விடுதலை என்று. இந்த 3 விடுதலையும் பெற்றால்தான் மானுடம் விடுதலை அடையும் என்று உணர்ந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தனது கனவை தனது வேண்டுதலாக்கி, அந்த வேண்டுதலையே கடவுளுக்கான நன்றியாக்கி வாழ்ந்த ஒரு பெரும் தாயாக பார்க்கிறோம். யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, நானும் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டேன், யாருக்கும் நான் அடிமையாக இருக்கவும் மாட்டேன் என்கிற மனநிலையோடு வாழ்ந்த விடுதலையின் தாயாக அவரை பார்க்கிறோம். எனக்கு தெரிந்தவரை, நான் அறிந்தவரை, இந்த உலகம் கேட்ட முதல் விடுதலை முழக்கம் அந்த தாயின் விடுதலை முழக்கமே. எல்லாம் கற்றுக்கோ. மற்றவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம், அது முக்கியம் தானே, உண்மைதானே? போய் சொல்லாத. வேளாண் திருத்தலத்தில் எத்தனையோ பேரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். எத்தனையோ பேர் நம்ம விட தாழ்ந்த சாதியினர் என்று அடிமையாக நினைக்கிறோம், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். வெளியில் சொன்னால் அடி உழும் என்பதற்காக வாய் மூடி போட்டு இருக்கிறோம். இப்போல்லாம் யாரும் சொல்ல முடியாது, அடிமைகிட்டமெல்லாம் சொல்ல முடியாது, நினைக்கக்கூடாது. அந்த காலம் போயிடுச்சு. அம்பேத்கர் காலம் தொடங்கி இன்று வரை யாரையும் அடிமைக்கூடாது என்று. நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. இங்கே இருக்கிற வரைக்கும் அடிமை இல்லை தான், பூச முடிஞ்சவொன்னு அடிமை தான். அது எவ்வளோ திருட்டுத்தனம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். கடவுளுக்கு முன்னால் இதை சொல்ல நமக்கு தைரியம் இல்லை, வராது, சொல்லக்கூடாது. எங்கென்றால் எங்குமே நாம் யாரையும் அடிமைப்படுத்தி நினைக்கக்கூடாது, சொல்லவும் கூடாது. மாதா கிட்ட கற்றுக்கணும்.